ஒரு சிறந்த இந்திய யோக குரு, தத்துவ ஞானி, ஆன்மீக தலைவர் மற்றும் உலக சமூக சேவை மையத்தின் நிறுவனரான அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமையடைகின்றோம். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் 1911ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி அன்று பிறந்துள்ளார். 2006ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் தேதி அன்று காலமாகியுள்ளார். மனித குலத்தின் அமைதிக்காகவும் தனிமனித மேம்பாட்டிற்காகவும் எளிய முறை உடற்பயிற்சி மற்றும் தியான முறைகளை வடிவமைத்த தத்துவ ஞானி ஆவார். சென்னைக்கு அருகில் உள்ள கூடுவாஞ்சேரி கிராமத்தில் ஒரு எளிய நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தார். வறுமையின் காரணமாக பள்ளி படிப்பை தொடர முடியாத இவர் இளமை முதலே இறைவன் யார், வாழ்க்கை என்றால் என்ன, உலகில் ஏன் வறுமை உள்ளது போன்ற கேள்விகளுக்கான தேடலில் ஈடுபட்டார். சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் மற்றும் தத்துவ ஞானங்களை முறையாக கற்றுத் தேர்ந்தார். பொதுமக்கள் அனைவரும் எளிதாக பயிலும் வகையில் ஸ்கை என்ற யோக முறையை உருவாக்கினார் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். உடலின் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் சீராக இருக்க வடிவமைக்கப்பட்டது. இவர் உருவாக்கிய எளிய முறை உடற்பயிற்சியில் உடலின் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் சீராக இருக்க வடிவமைக்கப்பட்டது. அதேபோல் காயகல்ப பயிற்சியானது முதுமையை தள்ளி போட்டு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தற்காப்பு பயிற்சியாகும். ஆகினே, சாந்தி, துரியம் மற்றும் துரியாதீத தியானங்கள் மூலம் மன அலையின் வேகத்தை குறைத்தல், அகத்தாய்வு என்பது பேராசை, சினம், கடும் பற்று போன்ற குணங்களை சீரமைக்கும் பயிற்சியாகும். 1958ஆம் ஆண்டு சென்னையில் உலக சமூக சேவை மையத்தை நிறுவினார். கோயம்புத்தூர் ஆழியாறில் உள்ள அறிவு திருக்கோவில் உலக தலைமை மையமாக செயல்படுகிறது. சாதி மத இன எல்லைகளை தாண்டி உலக அமைதிக்காக பாடுபட்டார். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து மந்திரத்தை உலகிற்கு வழங்கினார் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அவர் 2000த்திற்கும் மேற்பட்ட தத்துவ பாடல்களையும் நூற்றுக்கணக்கான நூல்களையும் எழுதியுள்ளார். அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தை இணைக்கும் இவரது கோட்பாடுகள் உலக பல்கலைக்கழகங்கள் பலவற்றில் பாடத்திட்டமாக பயிற்றுவிக்கப்படுகின்றன. ஒரு சிறந்த இந்திய யோக குரு, தத்துவ ஞானி, ஆன்மீக தலைவர் மற்றும் உலக சமூக சேவை மையத்தின் நிறுவனரான அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு சிறந்த தமிழ் அறிஞர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர் மற்றும் தலை சிறந்த கால்நடை மருத்துவரான வெள்ளக்கால் பழனியப்ப சுப்பிரமணிய முதலியார் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமையடைகின்றோம். 1857ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி அன்று பிறந்துள்ளார். 1946ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி அன்று காலமாகியுள்ளார். ஆங்கிலத்தில் இருந்த அறிவியல் மற்றும் கால்நடை மருத்துவ நூல்களை முதன்முறையாக தமிழுக்கு மொழிபெயர்த்த பெருமை இவருக்கு உண்டு. இவருடைய இலக்கிய பணிகளை பாராட்டி ஆங்கில அரசு இவருக்கு இராவ் சாஹிப் பட்டத்தை வழங்கி கௌரவித்தது. திருநெல்வேலி மாவட்டம் வெள்ளக்கால் கிராமத்தில் பழனியப்ப முதலியார் உலகண்ணி அம்மையார் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். தனது மாமாவான திருநெல்வேலி தளவாய் குமாரசாமி முதலியாரின் அரண்மனையில் வளர்ந்ததால் அங்கிருந்த புலவர்கள் மூலம் இளமையிலேயே கம்பராமாயணம், மகாபாரதம் மற்றும் சிற்றிலக்கியங்களை கற்றறிந்தார் வெள்ளக்கால் பழனியப்ப சுப்பிரமணிய முதலியார் அவர்கள். சென்னை கிறித்துவ கல்லூரியில் பயின்ற இவர் பின்னர் சைதாப்பேட்டை அரசு வேளாண்மை கல்லூரியில் பயின்று கால்நடை மருத்துவ பிரிவில் 1884இல் பட்டம் பெற்றார். சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார். ஆங்கிலத்தில் இருந்த கால்நடை மருத்துவ நூல்களை தமிழில் மொழிபெயர்த்து தமிழர்களுக்கு பயன்படும் வகையில் வெளியிட்டார். இந்தியன் ஸ்டாக் ஓனர்ஸ் மேனுவல் என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தார். தமிழில் வெளியான முதல் கால்நடை மருத்துவ நூல் இதுவே ஆகும். கால்நடைகளை தாக்கும் கொடிய நோய்கள் மற்றும் அதற்கான தீர்வுகளை விளக்கும் மொழிபெயர்ப்பு நூலை எழுதியுள்ளார். ஆங்கில கவிதைகளையும் இலக்கியங்களையும் தமிழ் செய்யுள் வடிவில் கொண்டு வருவதில் வல்லவராக திகழ்ந்தார் பழனியப்ப சுப்பிரமணிய முதலியார் அவர்கள். புகழ்பெற்ற ஆங்கில கவிஞர் ஜான் மில்டனின் உலக புகழ்பெற்ற பாரடைஸ் லாஸ்ட் காப்பியத்தின் முதற் காண்டத்தை தமிழில் ஸ்வர்க நீக்கம் என்ற பெயரில் மொழிபெயர்த்தார். அகலிகையின் கதையை மையமாக கொண்டு இவர் இயற்றிய மிக சிறந்த குறுங்காப்பியம் அகலிகை வெண்பாவாகும். கம்பராமாயண சாரம், கோம்பி விருத்தம், நெல்லை சிலேடை வெண்பா மற்றும் தனிக்கவிதை திரட்டு ஆகிய நூல்களையும் எழுதியுள்ளார் வேப்பா சுப்பிரமணிய முதலியார் அவர்கள்.
சிறந்த தமிழறிஞர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர் மற்றும் தலைசிறந்த கால்நடை மருத்துவரான வெள்ளக்கால் பழனியப்ப சுப்பிரமணிய முதலியார் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.